அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்டர் லிஞ்சோட பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புக்கில் சில பக்கங்களை வாசித்தேன். பீட்டர் லிஞ்ச்னா யார், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்களை சொன்னதே தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் புக்கை ரீட் பண்ணதுனால, அதாவது சில பக்கங்களை ரீட் பண்ணதுனால எனக்கு புரிய வந்துச்சு. அதை இந்த பர்ஸ்பெக்டிவில் நான் ஷேர் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போ இண்டெக்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும், எப்போ இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும், அல்லது எந்த ஸ்டாக்கு எப்போ பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத 1960லேருந்து 1990 வரைக்கும் இந்த ஸ்கீம், அதாவது ஸ்கீமுங்கிறது தீம், அதாவது என்னென்னா இந்த செக்டர் நல்லா பண்ணும் ஒரு வருஷத்தில், அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வேறு செக்டர் நல்லா பண்ணும். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஒரு டெக்கேடில் நல்லா பண்ணியிருக்கோம், அடுத்த டெக்கேட் பார்த்தா இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் யாருனாலையுமே எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, உங்களை ஒரு 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 செஷனுக்கோ அல்லது ஒரு மீட்டப் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்தந்த அட்வைஸெல்லாம் இப்படி கொடுத்துருந்தோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நம்மளை சுற்றியே நீங்கள் பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், இப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற எவ்வளவு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் நாங்கள் இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணோம், அதோட வேல்யூவேஷன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது, அந்த நியூஸ் லெட்டர் இதெல்லாம் எவ்வளவு நம்மளை சுற்றி வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, நான் போர் அடிக்க விரும்பலை. என்ன பாயிண்ட்டுங்கிறத குயிக்காக சொல்லிடுறேன். இந்த புக்கில் பீட்டர் லிஞ்ச் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபண்டு மேனேஜராக இருந்தால், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜராக இருந்தால் அவருக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அவர்னால் பீட்டிங் த ஸ்ட்ரீட், அதாவது என்ன மீனிங்னா இண்டெக்ஸை பீட் பண்ணி ரிட்டனை கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த ஃபண்டு மேனேஜருடைய ரிட்டனை ஒரு அமெச்சூர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர்ஸ் சப்போஸ் நம்ம ஒரு ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்கோம், இந்த ஃபீல்டில் இந்தந்த கம்பெனிலாம் நல்ல பாப்புலரான கம்பெனி, எனக்கு இந்த கம்பெனி மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போய் அந்த ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் கிட்ஸு, சில அமெச்சூர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபண்டு மேனேஜர்ஸை பீட் பண்ண வரலாறு இருக்குது, அது பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலுங்க. அது மட்டும் இல்லாமல், சரி, இந்த முக்கியமான தகவலை பற்றி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நானும் சொல்லிடுறேன். அதனால தான் நம்மளுமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்க ட்ரை பண்ணுறோம், வேல்யூவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், டெப்ட் இல்லாத கம்பெனியை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறோம், எப்படி ஒரு பிராண்டடான கம்பெனி, பிராண்டடான ப்ரொமோட்டர் எந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்குது, இதை பற்றியெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். அதனால் அதே பாயிண்ட்ஸை திருப்பி சொன்னால் இருக்கிற எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது போரிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், அந்த வீடியோக்கள்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு முக்கியமான தகவல். நம்ம பாண்டு வாங்குகிறோம், சரிதானே? நம்மளில் பல பேர் ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது என்னென்னா, எனக்கு நான் ஒரு காசு வச்சுருக்கிறேன், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுவேன், ரெகுலர் வருமானம் எனக்கு மாதம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம். அதுலேயுமே எனக்கு மன நிம்மதியாக இருக்கணும். எப்படி மன நிம்மதி கிடைக்கும்னா, நான் போட்ட காசு ஒரு 5 வருஷத்துக்கு லாக் பண்ணுறேன் அப்படின்னா, அல்லது 10 வருஷத்துக்கு லாக் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நான் போட்ட காசு 10 வருஷம் கழித்து திருப்பி வந்துடணும், ஆனால் மாதம் எனக்கு வட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிற பலர் நம்மளில் இருக்கும். அதை நினச்சிட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பண்ணுறோம், சரிங்களா?
சரி, என்னடா இதை வச்சு என்னடாப்பா சொல்ல வர்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லைங்க. பாண்ட் இன்வெஸ்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்க போகுது உங்களுக்கு? பீக் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் 9% கிடைக்குமா, இல்லை 10% கிடைக்கும். அதுவும் நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் கிரெடிட் ரேட்டிங்கில் ரிஸ்க் எடுத்து வாங்கினா தான் கிடைக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு சாவரின் கேரண்டியோ அல்லது AAA கிறிஸில் இருக்கிற பாண்டோ வந்து 8% தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் 10 வருஷம் உங்கள் பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், அதாவது என்னென்னா உங்ககிட்ட அசட் இல்லை, அதை நம்பி தான் இருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் போனால் உங்கள் லைஃபே காலி ஆயிரும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில், அதாவது என்னென்னா ஒஸ்ட்டு சிச்சுவேஷனில் அந்த மாதிரி போனால் பரவாயில்ல. ஆனால் நம்மளில் பல பேர் ரொம்ப எங்கே இருக்கோம், இருந்தாலும் வந்து பாண்டு மூலமாக வந்து ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அந்த காசோடைய சேஃப்டி, அந்த காசு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தினால. இப்போது இந்த இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? நீங்கள் 10 வருஷத்துக்கு பாண்டில் கொண்டு போய் வந்து லாக் பண்ணுறீங்க காசை, அதோடைய ரிட்டர்ன் வந்து 8% தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ரிட்டனை விட அதிக ரிட்டனை ஒரு இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிடும் 10 வருஷத்தில். அப்படிங்கிறத CAGR பர்சன்டேஜ் கம்பேரிசன் வச்சு சூப்பராக சொல்லியிருந்தார். அதாவது இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சூழ்நிலை வந்து என்னென்னா, உங்களால் அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதாவது இண்டெக்ஸில் போட முடியும். ஆனால் அப்படி போடாமல் உங்கள் சேஃப்டி பயத்தினால 10 வருஷத்துக்கு கொண்டு போய் ஒரு பாண்டில் லாக் பண்ணுறீங்க. அந்த பாண்டு மூலமாக வர்ற ரெகுலர் இன்கம்ங்கிறது கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான இன்கம்மு. அதுலேயும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸேஷன் வந்து பாண்டு மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதிகமாக தான் இருக்கும் இன் ஜென்ரல். ஆனால் ஸ்டாக்குக்கு ரிலேட்டிவ்லி டேக்ஸும் வந்து சீப்பு, பெட்டர் ரிட்டர்னும் கிடைக்கும். 10 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப லாங் டேர்மு. லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து ஸ்டாக்கு வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீட்டன் ஆல் த அதர் அசட் கிளாஸஸ் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். என்னென்னா, இந்த காசு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்டர் அப்படிங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? இப்போ நான் சொன்ன தகவலை நீங்கள் தயவு செஞ்சு தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இது பீட்டிங் த ஸ்ட்ரீட்டுங்கிற புக்கில் பீட்டர் லிஞ்ச் சொன்ன கருத்து. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம டைவர்சிஃபிகேஷனுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக பாண்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்மள பல பேர் வந்து இந்த பயத்தினாலையும் நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் ஜஸ்ட்டு வந்து பாண்டில் போய் 10 வருஷத்துக்கு வந்து அவங்க காசை லாக் பண்ணுறாங்க. வர்ற வட்டியும் வந்து இன்ஃப்ளேஷனால் தான் வருது. ஆனால் அதே 10 வருஷ பீரியடில் ஒரு இண்டெக்ஸுங்கிறது வந்து பல மடங்கு வந்து ரிட்டனை தருது. அது அவங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த இடத்துல அந்த பர்சன்ட்ட நிறைய காசு இருக்குது. அதாவது என்னென்னா, எல்லாமே ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வச்சுருக்காரு. FD, கோல்டு, இந்த மாதிரி பாண்டு, இதில் மட்டுமே வச்சுருக்கிறாரு. புரியுதுங்களா? அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது. அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பிரகாரம் he can easily invest that amount into index. ஆனால் வந்து அதை பண்ணாமல் பாண்டில் போடுறாரு அப்படிங்கிறது தான் இதோடைய பெர்ஸ்பெக்டிவ். இப்படி புரிஞ்சுக்கணும். இதுக்காக நான் வந்து பாண்டில் போடுற காசை எல்லாமே கொண்டு போய் இண்டெக்ஸில் போட்டுறணும், பாண்டில் எதுவுமே வச்சுக்கக்கூடாது, கோல்டில் எதுவுமே வச்சுக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு, அதாவது இந்த வீடியோ பதிவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் பாண்டில் போட போகிறேன். புரியுதுங்களா? அப்போது என்னுடைய சூழ்நிலை என்ன, நான் பாண்டில் கண்டிப்பாக போட போகிறேன்னா 10 வருஷத்துக்கு நான் லாக் பண்ண போகிறேன். சரிங்களா? நம்மளுடைய இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. 10 வருஷத்தில் இண்டெக்ஸ் வந்து இதை விட அதிகமாக ரிட்டர்ன் தர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து அந்த இண்டெக்ஸில் போட முடியும்னா அப்போ இண்டெக்ஸில் போடலாம் தானே? அப்படி தான் யோசிக்கணும். சரிங்களா? அந்த தாட் ப்ராசஸுக்காக ஷேர் பண்ணுறது. அவர் சொன்ன எக்ஸாக்ட் லைனையும் நான் சொல்லிடுறேன். பீட்டர் லிஞ்ச் புக்கில் அவர் சொன்ன எக்ஸாக்ட் லைன் வந்து இதுதான்: ஜென்டில்மென் ஹூ ப்ரிஃபர் பாண்ட்ஸ் டோன்ட் நோ வாட் தே ஆர் மிஸ்ஸிங். இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதை தாங்க நான் வந்து சொல்ல விரும்பினேன். நன்றி.